வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நீங்க என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு தாட்கோ மூலியமா வந்து நம்ம வாகன கடன் வந்து நம்ம எப்படி வாங்குறதுன்னு பார்ப்போம். சோ இந்த வாகன கடனுக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்றது, இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, சோ என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணா பார்ப்போம். வாகன கடன் வந்து நம்ம எப்படி வாங்கணும்னு பார்ப்போம். வாகன கடனே வந்து இப்போ வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. டிராவல்ஸ் வாகனமாவும் லோடு வாகனமும் வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. அதை ஒண்ணா பார்ப்போம். டிராவல்ஸ் வாகனம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம காரு, அப்புறம் வந்து வேனு, அப்புறம் வந்து ஆட்டோ வாகனங்கள் வந்து இந்த கேட்டகரியில வந்துடும். வாகன கடன் பாத்தீங்கன்னா வந்து ஓன் போர்டுக்கா வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. சோ டீ போட தான் கொடுப்பாங்க. சோ அப்பதான் வந்து நீங்க வாகன கடனை வந்து நீங்க கரெக்டா நீங்க கட்டுவீங்கன்னு சொல்லிட்டு வந்து டிராவல்ஸ் வாகனத்துக்கு மட்டும் தான் வந்து உங்களுக்கு மானிய கடன் கொடுக்குறாங்க. சோ வந்து உங்களோட ஓன் யூஸுக்கு வந்து லோன் கொடுக்க மாட்டாங்க. வாடகை வண்டிக்கு மட்டும் தான் வந்து இங்க லோன் தராங்க. டீ போர்ட்ல வந்து லோடு வெஹிக்கிள் இருக்கு பாருங்க. சோ இந்த மாதிரி கேட்டகரியில இருக்க வாகனம் வந்து நீங்க வாங்கிக்கலாம். இது வாங்கி நீங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கான வழி வந்து உங்களுக்கு காட்டுறாங்க. வந்து அடிப்படை தகுதிகள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து லைசன்ஸ் இருக்கணும், பேக் லைசன்ஸ் இருக்கணும், அது வாடகை வண்டி இருக்கு பாருங்க. சோ டிராவல்ஸ் வண்டி ஓட்டுற மாதிரி உங்களுக்கு வந்து லைசன்ஸ் இருக்கணும். சோ நல்ல கண்பார்வை இருக்கணும், அதே மாதிரி வந்து நல்ல காது கேட்கும் திறன் இருக்கணும். சோ நீங்க வந்து 18 வயசு பூர்த்தி அடைஞ்ச நபரா இருக்கணும். வந்து வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க பேர் வந்து உங்களுடைய குடும்ப அட்டையில வந்து இருக்கணும். சோ இல்லாம இருந்தா நீங்க சேர்த்துங்க. முக்கிய ஆவணங்களை வந்து சொல்லிருக்காங்க பாருங்க. உங்க சொந்த மாவட்டத்தில் இருக்கணும். நீங்க வேற மாவட்டத்துல இருந்து நீங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. நீங்க வந்து உங்க சொந்த மாவட்டத்தில் நீங்க பிறந்த மாவட்டத்தில் இருந்துட்டு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வாகன கடன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் வந்து வாகன வகை வந்து நீங்க கண்டிப்பா வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கணும். டிராவல்ஸ் முறையான வாகனம் வந்து நீங்க சூஸ் பண்ண போறீங்களா, இல்ல வந்து லோடு ஏத்துற வாகனம் வந்து நீங்க சூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நீங்க எந்த மாதிரியான வாகனம் வந்து நீங்க வாங்க போறீங்க, எங்க வந்து நீங்க வண்டி வாங்க போறீங்களோ அங்க போயிட்டு வந்து நீங்க கொட்டேஷன் வந்து நீங்க வாங்கிக்கணும். சோ வித் ஜிஎஸ்டியோட. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து நீங்க வந்து ரெடி பண்ணிக்கணும். எந்த மாதிரியான வண்டி வாங்க போறீங்க, என்ன பண்ண போறீங்க, எப்படி வந்து நீங்க பே பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டா வந்து உங்களுக்கு ரெடி பண்ணணும். சோ அது வந்து யார் பண்ணுவாங்கன்னா ஆடிட்டர் இருப்பாங்க பாருங்க. யாராவது ஆடிட்டர் இருப்பாங்க, நல்ல ஆடிட்டரா இல்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆடிட்டரா வந்து நீங்க பார்த்து நீங்க உங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து நீங்க ரெடி பண்ண சொல்லுங்க. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்புறம் வந்து கொட்டேஷன் பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டும் கொட்டேஷன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். வந்து நீங்க அதை எடுத்து வச்சுக்கணும், வாங்கி வச்சுக்கணும். அப்புறம் வந்து உங்கள்கிட்ட வந்து லைசன்ஸ் இருக்கணும். அது வந்து நம்ம மேலே சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும், சாய் சான்று. சோ தாட்கோ இது வந்து உங்களுக்கு எஸ்சி மட்டும் தான் வந்து மானியம் கொடுக்குறாங்க. சோ இருப்பு சான்று கேட்கறாங்க. நீங்க வந்து உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒரு சான்று வந்து கேட்கறாங்க. சோ வந்து ஒரு ப்ரூஃப் கேட்கறாங்க. அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்க உங்களுடைய நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வச்சுங்க. வருமான சான்று கேட்கறாங்க. அது வந்து பிலோ 2 lakhs இருக்கணும். அது 2 லட்சத்துக்கு குறைவா இருக்கணும் வருமான சான்று. சோ அது மாதிரி நீங்க வாங்கி வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய குடும்ப அட்டை வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுடைய கல்வி சான்று கேட்பாங்க. அதாவது உங்க டிசி மார்க் ஷீட் நீங்க வச்சுக்கணும். ஆதார் கார்டு, பேன் கார்டுலாம் கேட்பாங்க. ஆதார் கார்டு வந்து ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்தா கூட அது வந்து நீங்க கரெக்ட் பண்ணி வச்சுங்க. கரெக்ட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்புறம் வந்து பேன் கார்டு வச்சுங்க. பேன் கார்டு ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணாம இருந்தா அது வந்து லிங்க் பண்ணிங்க. உங்களோட பேங்க் பாஸ்போர்ட் அது வந்து நீங்க ரெடியா வச்சுக்கணும். அப்புறம் வந்து போட்டோ வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது வந்து உங்களுக்கு போட்டோ தேவைப்படும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுங்க. மானியம் பாத்தீங்கன்னா வந்து 35% மானியம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ நீங்க வந்து எந்த மாதிரியான வண்டி வந்து நீங்க சூஸ் பண்ணாலும் சரி, நீங்க வாங்கினாலும் சரி 35% வந்து உங்களுக்கு மானியமா கிடைச்சிடும். அப்புறம் வந்து முக்கியமான ஆவணங்கள்லாம் நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். சோ வந்து கண்டிப்பா வந்து நம்ம இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம ஆன்லைன்ல தான் பண்ணணும். கம்ப்யூட்டர் சென்டர்ல வந்து நீங்க இது ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. சோ இன்டர்வியூ வந்து உங்களுக்கு வந்து நீங்க உங்களுடைய தொழிலை பத்தி கேட்பாங்க. சோ வந்து நீங்க எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்து நீங்க ரெடி பண்ணிருக்கீங்க, எந்த மாதிரியான வண்டி வந்து நீங்க வாங்க போறீங்க சொல்லி எல்லாமே கேட்பாங்க. அதை பத்தி வந்து உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து மானியம் வந்து உங்களுக்கு வந்து வழங்குவாங்க. சோ ஒருவேளை வந்து உங்களுக்கு வந்து ஓனா வந்து உங்களால அப்ளை பண்ண முடியல, இல்ல வந்து நீங்க தெரியலனா நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா வந்து உங்க மாவட்டத்தில் இருக்க தொழில் மையம் இருக்கும் பாருங்க, அலுவலகம், அங்க போயிடுங்க. அங்க போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ல நீங்க எடுத்து போயிட்டு நீங்க அங்க கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ண சொல்லி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, கைடு பண்ணுவாங்க, என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் சொல்லிட்டு. சோ நம்ம வந்து எப்படி ஓனா வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணி பார்ப்போம். கூகுள் வந்துருங்க. கூகுள் வந்துட்டு தாட்கோ சொல்லிட்டு டைப் பண்ணீங்க. தாட்கோ நியூ ஸ்கீம் சொல்லிட்டு டைப் பண்ணீங்க. டைப் பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வந்து ஓபன் ஆகும். சோ இதுல வந்து நிறைய ஸ்கீம் எல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து சிஎம் அரைஸ் இருக்கு பாருங்க. இங்க வந்து கிளிக் பண்ணீங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்க தகுதியான ஆளான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய நீங்க இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது தாட்கோ லோன் வாங்கிருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க பாருங்க. எஸ்என்எஸ் கொடுத்தீங்கன்னா வந்து நோ கொடுத்துங்க. உங்களுடைய கம்யூனிட்டி வந்து இங்க என்டர் பண்ணீங்க. இங்க வந்து உங்களுடைய ஜெண்டர் வந்து நீங்க என்டர் பண்ணீங்க, மேலா ஃபீமேலானு. இல்ல வந்து டிரான்ஸ்ஜெண்டர் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் கொடுத்துருங்க. சோ நான் வந்து மேல் கொடுத்துக்கிறேன். மேல் கொடுத்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கு பாருங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்க என்டர் பண்ணீங்க. உங்களுடைய மாவட்டம் வந்து நீங்க என்டர் பண்ணீங்க. சோ என்டர் பண்ணிட்டு நீங்க அப்படியே வந்து நீங்க கீழே வந்தீங்கன்னா சப்சிடி கொடுத்துருக்காங்க பாருங்க. 35% இல்ல வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு 3,50,000 வந்து உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. இங்க வந்து எஸ்டிக்கு வந்து அதே 35% உங்களுக்கு மானியம் கிடைக்கும். இல்லைன்னா வந்து இது வந்து அமௌண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து 3 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். சோ வந்து இங்க 2% இருக்கு பாருங்க. இங்க வந்து கிளிக்கர் கொடுத்துங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பிஃபோர் யூ அப்ளை என்ஷூர் த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து சொல்லிருக்காங்க பாருங்க. நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுன்னு சொல்லிருக்காங்க பாருங்க. அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடி ப்ரூஃப் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுங்க. அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு, அப்புறம் வந்து வேற ஏதாவது ப்ரூஃப் வச்சீங்கன்னா நீங்க
நீங்க ரெடி பண்ணி வச்சுங்க. அப்புறம் வந்து ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் கேக்குறாங்க பாருங்க, நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணி வச்சுங்க. இதுக்கு ப்ரூஃப் ஆஃப் காஸ்ட்க்கு பாருங்க, இதுக்கு வந்து நீங்க உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுங்க. ப்ரூஃப் ஆஃப் இன்கம்க்கு வந்து நீங்க உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வந்து நீங்க உங்களோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பாக்ஸ் இருக்கு பாருங்க, கிளிக் பண்ணீங்க, ப்ரொசீட் கொடுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து உங்களுடைய ஓடிபி வந்து நீங்க என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி வந்து உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதுக்கப்புறம் வந்து ஃபர்தரா வந்து உங்களுடைய ப்ரூஃப்லாம் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து வெயிட் பண்ணணும். கண்டிப்பா வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ கூப்பிட்டதாக வந்து மத்த ப்ராசஸ்லாம் நடக்கும். சோ முக்கிய ஆவணங்களை வந்து சொல்லிருக்காங்க பாருங்க. உங்க சொந்த மாவட்டத்தில் இருக்கணும். நீங்க வந்து வேற மாவட்டத்துல இருந்து நீங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. நீங்க வந்து உங்க சொந்த மாவட்டத்தில், நீங்க பிறந்த மாவட்டத்தில் இருந்துட்டு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வாகன கடன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் வந்து வாகன வகை வந்து நீங்க கண்டிப்பா வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கணும். அது டிராவல்ஸ் முறையான வாகனம் வந்து நீங்க சூஸ் பண்ண போறீங்களா, இல்ல லோடு ஏத்துற வாகனம் வந்து நீங்க சூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நீங்க எந்த மாதிரியான வாகனம் வந்து நீங்க வாங்க போறீங்க, எங்க வந்து நீங்க வண்டி வாங்க போறீங்களோ அங்க போயிட்டு வந்து ஒரு கொட்டேஷன் வந்து நீங்க வாங்கிக்கணும். சோ வித் ஜிஎஸ்டியோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து நீங்க வந்து ரெடி பண்ணிக்கணும். எந்த மாதிரியான வண்டி வாங்க போறீங்க, என்ன பண்ண போறீங்க, எப்படி வந்து நீங்க பே பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டா வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணணும். சோ அது வந்து யார் பண்ணுவாங்கன்னா ஆடிட்டர் இருப்பாங்க பாருங்க, யாராவது ஆடிட்டர் இருப்பாங்க. நல்ல ஆடிட்டரா இல்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆடிட்டரா வந்து நீங்க பார்த்து நீங்க உங்களோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து நீங்க ரெடி பண்ண சொல்லுங்க. சோ இது வந்து இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்புறம் வந்து கொட்டேஷன் பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டும் கொட்டேஷன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அதை எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வந்து உங்கள்ட்ட வந்து லைசன்ஸ் இருக்கணும். அது வந்து நம்ம மேலே சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும், சாய் சான்று. சோ தாட் கோலத்தினால இது வந்து உங்களுக்கு எஸ்சி மட்டும் தான் வந்து இது இந்த மானியம் கொடுக்குறாங்க. சோ இருப்பிட சான்று கேட்டாங்க. நீங்க வந்து உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒரு சான்று வந்து கேட்கறாங்க. சோ அதனால வந்து உங்க அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்க உங்களுடைய நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வச்சுங்க. வருமான சான்று கேட்கறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா வந்து பிலோ 2 lakhs இருக்கணும், 2 லட்சத்துக்கு குறைவா இருக்கணும் வருமான சான்று. சோ அது மாதிரி நீங்க வாங்கி வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய குடும்ப அட்டை வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுடைய கல்வி சான்று கேட்பாங்க. அதாவது உங்க டிசி மார்க் ஷீட் நீங்க வச்சுக்கணும். இதுதான் நல்லது. அப்புறம் வந்து எப்பயும் போல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாம் கேட்பாங்க. சோ ஆதார் கார்டு வந்து ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து ஆதார் கார்டு வந்து ஏதாவது மிஸ்டேக் இருந்தா கூட அது வந்து நீங்க கரெக்ட் பண்ணி வச்சுங்க. கரெக்ட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்புறம் வந்து பேன் கார்டு வச்சுங்க. பேன் கார்டு ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணாம இருந்தா அது வந்து லிங்க் பண்ணிங்க. உங்களோட பேங்க் பாஸ்புக் அது வந்து நீங்க ரெடியா வச்சுக்கணும். அப்புறம் வந்து போட்டோ வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது வந்து உங்களுக்கு போட்டோ தேவைப்படும். போட்டோ வந்து நீங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுங்க. மானியம் பாத்தீங்கன்னா வந்து 35% மானியம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ நீங்க வந்து எந்த மாதிரியான வண்டி வந்து நீங்க சூஸ் பண்ணாலும் சரி, நீங்க வாங்கினாலும் சரி 35% வந்து உங்களுக்கு மானியமா கிடைச்சிடும். அப்புறம் வந்து முக்கியமான ஆவணங்கள்லாம் நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். கண்டிப்பா வந்து நம்ம இது அப்ளிகேஷன் வந்து நம்ம ஆன்லைன்ல தான் பண்ணணும். கம்ப்யூட்டர் சென்டர்ல வந்து நீங்க இது ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. சோ இன்டர்வியூ வந்து உங்களுக்கு வந்து நீங்க உங்களுடைய தொழிலை பத்தி கேட்பாங்க. எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்து நீங்க ரெடி பண்ணிருக்கீங்க, எந்த மாதிரியான வண்டி வந்து நீங்க வாங்க போறீங்க சொல்லி எல்லாமே கேட்பாங்க. சோ அதை பத்தி வந்து உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து மானியம் வந்து உங்களுக்கு வந்து வழங்குவாங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நான் வந்து உங்களுக்கு செகண்ட் பார்ட்டா வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போறதுனால வந்து நான் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்றேன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வந்து வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சோ நிறைய பேருக்கு வந்து தெரியாதவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அப்புறம் வந்து நீங்க வந்து நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.